ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அசையும் தோசையும். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ் தான் வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிட்ஸ் கூட செகண்ட் ஷோ. ரொம்பவே பயமாக இருந்தது. சரி, இவங்களை கூட்டிகிட்டு இந்த நேரத்தில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் சிஸ்டர் போகலான்னு சொல்லிட்டு அவங்க தான் டிக்கெட்டே புக் பண்ணாங்க. புக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour பிஃபோர் தான் சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே பயந்தான் இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, இந்த தடவை ஃபேமிலியாக போனதுனால அவங்களும் கிட்ஸ் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் மூவி சூப்பராக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். பிவிஆர் ஆம்பியன்ஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் தான் போயிருந்தோம். நீங்கள் எல்லோரும் ட்ராகன் மூவி பார்த்தாச்சான்னு சொல்லுங்கள். எனக்கு மூவி ஓவராலாக ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரமும் தக்காளி சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி அரைக்கிற சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கு சூப்பர் காம்போவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு பச்சைப்பயிறு கடையல் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. கொங்கு நாடு ஸ்டைலில் பச்சைப்பயிறு கடையல் செஞ்சாச்சு. கூடவே ரசம், சைட் டிஷ்க்கு மஷ்ரூம்.